தியானத்தை தன்னை உணர்றதுக்கு பெரிய ஒரு ஆயுதமாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஓரளவு புரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் நீ வந்துட்டியா இருந்தா இதை வாங்கிக்க, இதான் நீ வந்துட்டியா இதை வச்சுக்க, நீ அப்படிலாம் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதை உங்களுக்கே தெரியாமல் கடத்தப்படுறது தான் அது அனுபவங்கிறது. அதே மாதிரி தான் ஒரு ஞானியை பார்க்கும்போது அவரை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னால் ஒன்றும் புரியலை. ஒரு டயத்தில் லைஃப்பில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் சேஞ்சு தெரியல. ஒரு டயத்துக்கு மேலே தான் தெரியுது ஏதோ ஒரு மாற்றம் அங்கே நிகழ்ந்துட்டுருக்கு, நிகழுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இது இப்படி தான் இதை அணுகணும். இது தெரியாமல் நிறைய பேர் நம்மளோட பல வீடியோக்களை பார்த்துட்டு ஏதோ ஒரு உருவத்தில் படையெடுத்து வர்றாங்க. அது எதை சொல்ல வர்றாரு, எதை நோக்கி போகிறாரு, அதை எதற்காக அதை அவருடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். திருமணம் ஆகி தான் அவன் இல்லறத்தான்னு இல்லை, திருமணம் ஆகாமையே அவன் தியானத்தில் அவன் ஒரு இல்லறத்தானாக மாற முடியுங்கிறது இருக்கு. உள்ள தியானத்துக்குள்ளே இருக்கிற பெரும் ரகசியம் அது. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஞானியாகப்பட்டவனுக்கு அந்த உணர்வற்ற நிலை வரும்போது என்னன்னா, தனக்குள்ள இருக்கின்ற உடல்ல நடக்கிற பருவ மாற்றத்தை அவன் தெரிஞ்சுக்குவான். அப்போ என்ன இவங்களுக்கு காரணம்? ஒரு குழந்தை, ஒரு அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு. எப்படிப்பா வந்துருச்சுன்னா, அந்த உணர்வற்ற நிலையில தான் அங்கே ஒரு குழந்தை உருவாக்கப்பட்டிருக்கு. என்னுடைய காணொலியே நிறைய நல்ல விஷயத்துக்கு நிறைய பேர் அதை கேட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனில் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுலேருந்து உருவிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதில் உருவுனா என்ன, உருவலைன்னா என்ன? புரியுதுங்களா? கிணத்துக்குள்ள எங்கள் ஊர்ல எல்லாம் பொதுவாக ஒரு வாளி கயிறுன்னு வச்சுருவோம். அதை எவனாவது ஒருத்தன் என்னைக்காவது மாசத்துல ஒரு நாள் தூக்கிட்டு ஓடிடுவான். அதுக்காக கிணற மூட முடியாதுல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகுன்னா ராகோட தன்மையை அது வெளிப்படுத்தும், கேதுன்னா கேதோட தன்மையை வெளிப்படுத்தும், சுக்கிரன்னா சுக்கிரனோட தன்மையை வெளிப்படுத்தும், சூரியன்னா சூரியனோட தன்மையை வெளிப்படுத்தும். அதே மாதிரி ஒரு ஞானின்னா பலரோட பாதிப்பை வெளிப்படுத்தினா அவர் ஞானி கிடையாது. அவரோட விஷயத்தை வெளிப்படுத்தினா தான் அவர் ஞானி. 100% அவர் தான் அந்த குழந்தைக்கு ஒரு அடித்தளமும் ஒரு வித்திட்டவரும் அவர் தான். அது எனக்கு தெரியும். பெரிய இறை தொடர்புலே இல்லாத மனைவிக்கும் தெரியும். 100% இவங்களுடைய இந்த முயற்சியும் இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா இது நடக்காது. நீங்கள் நம்ம தியானத்தை கிளாஸ் பண்ணுங்க, இந்த கிளாஸ் 15 நாள் பண்ணுங்க, அந்த கிளாஸ் 48 நாள் பண்ணுங்க, இந்த கிளாஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கிளாஸ் பண்ணால் நீங்கள் போக மாட்டீங்க சாகிற வரைக்கும். நீ என் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தை பார்க்குற, என் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட, சில விஷயத்தை நீயே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் நீயே என் கையை பிடிக்காம இந்த உலகத்தை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோடைய நீதி. இதுக்குள்ள தியானத்தை யாரெல்லாம் தியானமாக பார்க்குறாங்களோ, தியானத்தை யாரெல்லாம் கலையாக பார்க்குறாங்களோ, தியானத்தை யாரெல்லாம் ஒரு பருவ மாற்றத்துக்குரிய கருவியாக பார்க்குறாங்களோ, தியானத்தை தன்னை உணர்றதுக்கு பெரிய ஒரு ஆயுதமாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஓரளவு புரிய வாய்ப்பு இருக்குது. இந்த மனித அறிவில் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு எனக்கு ஒன்று தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அதுக்குள்ளே ஒரு சிறு குழந்தை மாதிரி ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொருள் கிடைச்சோன்னா அது ரொம்ப உயர்வான பொருள் மாதிரி அந்த குழந்தை ஃபீல் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு செயலில் இருக்கிறவங்களுக்கு இது மாறுபட்ட தன்மையில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்மளை பார்க்க வரும்போது நேற்று கூட ஒரு அம்மா வந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் வருத்தம் தான் நமக்கு. என்னென்னா, நம்மளை பார்த்தா இந்த ராகு சம்மந்தமாகவோ கேது சம்மந்தமாகவோ ஒரு ப்ராப்ளத்துக்கு கூட ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னேன். அதை அப்படி அணுகக்கூடாது. ஒரு ராகும் ஒரு கேதும் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் தியானத்துக்குள்ளே வர முடியாதுங்கிறது அதோட நிதர்சனம். அப்போ ராகும் கேதும் சம்மந்தமாக உடலில் ரிலேட்டடாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாதான் ஒருத்தர் அனுபவத்துக்கு பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ வெறும் ராகு கேது மட்டும் கிடையாது, அந்த 9 கோள்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சாதான் ஒருத்தருடைய உடல்லிருந்து அவருடைய மாற்றத்தை தியானத்தில் உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்போ அனுபவம் கொஞ்சம் பெறாங்க, அனுபவம் கொஞ்சம் வர்றாங்க அப்படின்னா அந்த கோள்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் அது சாத்தியம்.
அப்போ அந்த மாதிரி அனுபவம் பெற்றவங்க, அந்த கோள்கள் ஒத்துழைப்பு உள்ளவங்க, அவங்கள பார்க்கும்போது அந்த கோள்கள்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பேசினேன். அதை வந்து எப்படி அணுகணும், எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ ஒருத்தருங்க வந்து இருக்கிறாங்க, திருநள்ளாருக்கு நம்ம போகிறோம். திருநள்ளாற்றை நம்ம போய் வேண்டுறோம், போகிறோம், வர்றோங்கெல்லாம் தாண்டி அந்த பகுதிக்குள்ளே நம்மளை வந்து தக்க வச்சு நம்ம இத்தனை மணி நேரம், இவ்வளோ நேரம், என்ன மணி, என்ன மாதிரி ஒரு நாளா, அரை மணி நேரமா, இல்லை அரை நாளா, இல்லை பல மணி நேரமா, அதோட ஐக்கியமாகிறது, அதோட அந்த இடத்துக்குள்ளே நம்ம காத்து இருக்கிறதுங்கிற ஒரு தருணம் இருக்குது. அதுதான் அது சரியான பொருள். அதோட நம்ம போய் சண்டை போடுறதோ, அதோட விவாதித்து எனக்கு இது கொடுத்துரு, இதை எனக்கு பண்ணு அப்படின்னு ஒவ்வொரு எமோஷனில் எதுவும் பண்ணி அங்கே ஒன்றும் நிகழ போகிறது கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அதுதான் அது. அப்போ ஒரு இடத்துல காத்து இருக்க வேண்டும். அந்த இடத்துல சமயத்தில் சில பேருக்கு கிடைச்சது தெரியும், சில பேருக்கு கிடைச்சது தெரியாது. கோயிலுக்கு போகிறீங்க, கொஞ்சம் மன சந்தோஷத்தில் வந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று கிடைச்சிச்சா ஒன்று கிடைக்கலையான்னு உங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி தான் அது. இந்த 9 கோள்களுக்குடைய இருக்கிற கோயில்களில் 9 கோயிலாக அங்கே உருவாக்கப்பட்டிருக்க எல்லா இடத்துலையுமே அங்கே போய் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. எனக்கு ஒன்று கொடுத்துரு, எனக்கு ஒன்று செய் அப்படின்னு ஆணையும் பிறப்பிக்கக்கூடாது, ஆர்ப்பாட்டமும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் நம்மளை மாதிரி இடத்துல வந்துட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தே ஆகணும், நீங்கள் இது ஏதாவது பண்ணிடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் அந்த அவசியம்லாம் அப்படியெல்லாம் இருந்தால் இன்னும் நீங்கள் ஒருத்தரை சரியாக அணுக தெரியல அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அது அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு வீடியோவை பார்த்துட்றாங்க, ஒரு காணொலியை கேட்டுடுறாங்க. அப்போ நம்ம இங்கே போனால் இவர்கிட்ட தீர்வு கிடைக்கும், இவர்கிட்ட ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகி அந்த மைண்ட் செட்டில் வர்றாங்க. அப்படி அது மாதிரி அணுகக்கூடாது, அது மாதிரி ஒரு செயல் வடிவம் பண்ணக்கூடாது. அதுதான் எதுக்குன்னா அந்த மனித அறிவு, தன்னுடைய அறிவை வச்சு இப்போ இத்தனை இடத்துல தேடுறோம் கிடைக்கல, இங்கே போனால் கிடைச்சிருமா இருக்கு, அது கிடைச்சிரும், அது கிடைக்கலாம், அது எப்படி கிடைக்கும்னு தெரியாது. அதை அணுகிறது எப்படின்னா அங்கே போய் இப்போ நான் வந்து நீ வந்துட்டியா, இருந்தா இதை வாங்கிக்க, இதான் நீ வந்துட்டியா, இதை வச்சுக்க, நீ அப்படிலாம் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதை உங்களுக்கே தெரியாமல் கடத்தப்படுறது தான் அது அனுபவங்கிறது. புரியுதுங்களா? இதுதான் அதோடைய செயல் வடிவம். திருநள்ளாறில் போன எல்லா பேருக்குள்ளேயும் தனக்கே தெரியாமல் தான் ஒரு விஷயம் கிடைக்கும். அது வந்து லேட் ஆகும்போது அவங்களுக்குள்ள என்ன உணர்வுன்னா, நான் திருநள்ளாருக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற, திருநள்ளாருக்கு போனதுக்கப்புறம் லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சு தெரியுதுங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஞானியை பார்க்கும்போது, அவரை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னால் ஒன்றும் புரியலை, தெரியலை, இயல்பாக இருக்கிறாரு, ஏதோ பேசுகிறாரு அப்படி தான் நினச்சேன். ஒரு ஃபஸ்ட் டைம் போனேன், ஒரு மாதிரி இருந்துச்சு, 2வது டைம் போனேன், 3rd டைம் போனேன், 4th டைம் போனேன், இப்படி போனேன். ஒரு டயத்தில் லைஃப்பில் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் சேஞ்சு தெரியல. ஒரு டயத்துக்கு மேலே தான் தெரியுது ஏதோ ஒரு மாற்றம் அங்கே நிகழ்ந்துட்டுருக்கு, நிகழுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் வந்து பெரிய ஆஹா ஓஹோன்னு இல்லை, ஆனால் கீழே விழுகாமல் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறேங்கிறத அந்த உணர்வு வச்சு அங்கே அப்போ தான் வரும். இது இப்படி தான் இதை அணுகணும். இது தெரியாமல் நிறைய பேர் நம்மளோட பல வீடியோக்களை பார்த்துட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் படையெடுத்து வர்றாங்க, ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதுதான் கூடாதுங்கிறது. அது முதல்ல இருக்கணும். அதனால காணொளி பார்க்கறது முக்கியம் இல்லை, அது வந்து எதை சொல்ல வர்றாரு, எதை நோக்கி போறாரு, அதை எதற்காக அதை அவருடைய அனுபவத்திலேருந்து சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு திருமணம் பண்ணி ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது ஒரு பரிமாற்றம் அப்படிம்பாங்க. அதை புரியுதுங்களா? அதே ஒரு சன்னியாசியா இருக்கிறவனுடைய பரிமாற்றம் வேற மாதிரி இருக்கும், ஒரு இல்லறத்தானனுடைய பரிமாற்றம் வேற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய வகுப்புகள் கணவன் மனைவியாக இருந்து நீங்கள் தியானத்தில் உயர்ந்த ஞானத்தை பெறலாம், புருஷன் பொண்டாட்டியாக வாங்க தியானத்துக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள தியானம் இருக்குது, ஆண் பெண்ணாக சேர்றதுல தியானத்தில் நீங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய வகுப்புகள் எடுக்கப்படுது, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படுது. அதை கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போய் அது சர்ச்சையாக ஆயிராமல், கவர்மெண்ட் விஷயமாகவும் குழப்பமாக ஆயிராமல், அதை கொஞ்சம் கவனமாக கையாளுறதுக்கு நிறைய குருமார்கள் கொஞ்சம் பார்த்து நிதானித்து அதை வேற ஒரு வடிவத்துக்குள்ளே சொல்லித்தராங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உண்மையான தியானம் எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகி தான் அவன் இல்லறத்தான்னு இல்லை, திருமணம் ஆகாமையே
அவன் தியானத்தில் அவன் ஒரு இல்லறத்தானாக மாற முடியுங்கிறது இருக்கு. இது ஒரு பேசிக்கா, இது ஒரு உள்ள தியானத்துக்குள்ள இருக்கிற பெரும் ரகசியம். அது புரியுதுங்களா? நீ தியானம் ஒரு திருமணம் பண்ணி நீயும் ஒரு மனைவியும் பரிமாற்றம் இணைப்பு இருக்குல்ல, ஆனா அது ஒரு தியானத்துக்குள்ள மனைவியே இல்லாம இன்னொரு உடலே இல்லாம தன் உடலுக்குள்ள தானாகவே நிகழ்றது. புரியுதுங்களா? அது நிகழும். அந்த செயலை மீன் பண்ணி தான் நம்மகிட்ட என்ன சொன்னாங்க, நரம்பா, அத்திரி, அனிசியா, பதஞ்சலி, வேக்கரபாதர், நமக்கு வாழை பரமேஸ்வரி, இதெல்லாம் எங்க பிளான் பண்ணி சொன்னாங்கன்னா, நரம்புகளை மையமா வச்சு ஒரு விஷயங்களை ஒரு அடிப்படையா வச்சு உள்ளுக்குள்ள ஒரு தன்மையில ஒருத்தருக்கு மாறப்படும், ஒருத்தருக்கு கிடைக்கப்படும் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சுதான் செஞ்சாங்க. காமாட்சிங்கிற சாமி, காமாட்சிங்கிற தெய்வம், காமாட்சிங்கிற அம்பாள் தனக்குள்ளேயே ஒரு பரிமாற்றத்தை கண்டவள் அப்படின்னு அதுக்கு அவங்களுக்கு பேரே அதான். தனக்குள்ளேயே ஒரு பரிமாற்றத்தை கண்டவங்க. புரியுதுங்களா? அது அவங்களுடைய வடிவம். அப்ப அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை வெவ்வேறு தருணத்துக்குள்ள மாறும். ஒரு இல்லற வாழ்க்கையாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இல்லற வாழ்க்கைக்குரியவன் மனைவியே இல்லாம தன்னுடைய தியானத்துக்குள்ளேயே ஒரு இல்லறமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு பொண்ணே இல்லாம தனக்குள்ள ஒரு சுய இன்பத்தை தேட சொல்றாரோ அப்படின்லாம் சில கோமாளிகள் யோசிக்கிறதுக்கோ சில அறிவு சார்ந்தவங்களை யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இல்லை. தியானம் என்பது, தியானத்துக்குள்ள என்பது ஒரு நரம்ப அத்திரின்னு சொல்றாங்க, ஒரு நரம்ப அனிசியான்னு சொல்றாங்க. அப்ப அத்திரிங்கிறதும் அனிசியாங்கிறது ஒரு கணவன் மனைவியா இருக்குது. இந்த இரண்டு நரம்பும் இணையும் போது ஒரு கணவன் மனைவி இணைப்புன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இது தானாக உடலுக்குள்ள நடக்கணும். இத பர்ஃபெக்டா இந்தியாவிலேயே உலகத்துல எவனுக்கு வகுப்படுத்ததே கிடையாது. பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து வாங்க, 2 பேரும் தியானத்திலே இருந்துக்கங்க, 2 பேரும் சேர்ந்து இருந்தாவே ஒரு செயல் தான் அப்படின்னு தியானம் எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பெண் சார்ந்து ஆண் சார்ந்து நிறைய உலக நாடுகள்லேருந்து வெளிநாடுகள் முழுக்க இந்த மாதிரி தியானங்கள், இந்த மாதிரி போதனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பயும் நிறைய இடங்கள்ல இது சம்பந்தமா ரிலேட்டடா நிறைய வகுப்புகள் நடக்கப்படுது. ஆனா அது இயற்கையா அவனுக்குள்ளே அது நிகழணும். அது ஒரு நிகழும். அது ஒரு தியானத்துல, அது ஒரு ஸ்டேஜில் அது நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்ப 2 ஸ்டேஜில் நடக்கும். ஒன்று கணவன் மனைவி ஸ்டேஜ்லையும் நடக்கும், ஒன்று சன்னியாசி ஸ்டேஜ்லையும் நடக்கும். ஆனா 2மே இணைப்பு தான். நான் கிளியரா நான் சொல்லியிருக்கிறேன். விவேகானந்தருக்கு நடந்தது தாய்க்கு மகனுக்கு நடந்த மாதிரி. ஒரு இல்லறத்தானுக்கு நடக்கிறது ஒரு கணவன் மனைவிக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னொரு உடல் இல்லை, அவனுடைய உடலுக்குள்ளே அது நிகழ்றது. அதுக்குள்ளே அது நிகழ்வுகள் நிகழப்படுகிறது என்பது அது நிதர்சனமான உண்மை. அப்ப அந்த உணர்வற்ற நிலை அப்படிங்கிறதுக்கு ஒரு மாற்றம் இங்க தான் நிகழப்படும். இதுதான் துவக்கம். இப்படி ஒருத்தனுக்கு கிடைக்கப்படுகின்ற போது அவன் அந்த உணர்வற்ற நிலைக்கு மாறுவான். அந்த உணர்வற்ற நிலைக்கு ஒரு செயல். உணர்வற்ற நிலை அப்படின்னா நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ள என்ன தெரிஞ்ச கருத்துக்கள் எல்லாரும் சொன்னதோ இல்லை உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒன்றும் இல்லாத நிலை, தன்னையே மறந்து போனது, தனக்குள்ள எதுவும் தேவையே இல்லைன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து தான் எல்லாருடைய கருத்தாகவும் சொல்லியிருக்கிறது இல்லை. ஆனா அது இல்லை. உணர்வற்ற நிலை என்பது என்னன்னா, தன்னை யாருன்னு எக்ஸ்போஸ் பண்றது. ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு எப்போ உணர்வற்ற நிலை வருதோ அப்பதான் பூ பூத்து அது பிஞ்சு விட்டு அது காய் காய்ச்சி தன்னை யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணும். உணர்வு நிலையில இருக்கும்போது அது எக்ஸ்போஸ் பண்ணாது. உணர்வற்ற நிலைக்கு போனாதான் தனக்குள்ள இருக்கிற பருவத்தை, தனக்குள்ள இருக்கிற யாரு, தான் யாரு. ஒரு மாமரம் இருக்கு, அது தான் யாரு அப்படின்னு சொன்னா அது காய்ச்சிருக்கிற பிஞ்சுல, பூக்கள்ல, காய்கள்ல, பழங்களை வச்சுதான் தான் யாருன்னு தெரியும். புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லை அப்படியே ஒரு மரம் நிக்குது அப்படின்னா அது உணர்வு நிலையில இருக்கு, உணர்வற்ற நிலைக்கு மாறல. அதனாலதான் அதை யாருன்னு வெளிப்படுத்தாம அது எந்த காயும் காய்க்காம பூக்களும் இல்லாம அப்படியே இருக்கு. புரியுதுங்களா? அப்ப ஒரு ஞானியாகப்பட்டவனுக்கு அந்த உணர்வற்ற நிலை வரும்போது என்னன்னா, தனக்குள்ள இருக்கின்ற உடல்ல நடக்கிற பருவ மாற்றத்தை அவன் தெரிஞ்சுக்குவான். ஒண்ணு, அந்த உடல்ல இருக்கிற எந்தெந்த இடத்துல பருவ மாற்றம் ஆயிருக்கோ அந்தந்த இடத்துக்குள்ள இருக்கிற தன்மைகள், உடலுக்குள்ளேயே
ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்கு. ஒரு அந்த இடத்துக்குன்னு ஒவ்வொரு மனிதருக்கு எப்படி குணாதிசயம் இருக்கு, அந்த மாதிரி உடலுக்குன்னு ஒவ்வொரு இடத்துக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு, ஒரு தன்மைகள் இருக்கு. அப்ப அந்த இடத்தோடைய அந்த விஷயத்த அவனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும். புரியுதுங்களா? அப்ப அவன் வந்து என்னன்னா, அவன் என்ன தியானத்துக்குள்ள என்னவா இருக்கிறான். நீங்க இருக்கிறீங்க, தியானம் பண்றீங்க, என்கிட்ட வந்து கேட்குறீங்க நான் என்னவா இருக்கிறேன், நான் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, நீ உணர்வற்ற நிலைக்கு போயிட்டன்னா நீயே என்ன பண்ணுவன்னா, நீ யாருங்கிறத நீயே எக்ஸ்போஸ் பண்ணிடுவ. நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னுடைய அலைவரிசை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுரும். புரியுதா? இந்த ஞானிகள் அப்படின்னு சொன்னது, சித்தர்கள்னு சொன்னது, அந்த உணர்வற்ற நிலையில் இருக்கும்போது தான் தன்னை யாருன்னு எக்ஸ்போஸ் பண்றாங்க. அப்ப அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது, அந்த உணர்வற்ற நிலையை கொடுக்கும்போது தன்னையே அவர் லான்ச் பண்றாரு அவரே. அப்ப அதை வந்து சொல்றாரு, எனக்குள்ள இப்படி ஒரு பருவ மாற்றம் நடக்குது, எனக்குள்ள இப்படி ஒரு தியானம் நடக்குது, எனக்குள்ள இப்படி ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு செயல் நடக்குது, நான் ஒரு ஒளியை பார்க்கிறேன், நான் ஒரு நாகத்தை பார்க்கிறேன், நானே சிவனா இருக்கிறேன், நானே அம்பாலா இருக்கிறேன், நானே நாராயணனா இருக்கேன். இதெல்லாம் அவர் அதுவாக இருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு இது வந்து அந்த உணர்வற்ற நிலைக்கு வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த உணர்வற்ற நிலையில அதுக்குள்ள ஒரு முழுமை ஒருத்தன் பெறும்போது அங்க அவனே வந்து நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறது அவன் வாயாலே சொல்றான். ஃபர்ஸ்ட் சொன்ன அவன் அம்பாள், நாராயணன், சிவன் எல்லாம் சொன்னவன் அவனே லாஸ்ட் ஸ்டேஜ்ல நான் ஒன்னும் இல்லைன்ட்டான். அப்ப அந்த ஒன்னும் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் உணர்வற்ற நிலை. அப்ப அது வந்து அந்த உணர்வற்ற நிலைக்கு வரும்போது அதோடைய ஒரு இடத்துல சொல்லுவாங்கல்ல, குவித்தல், என்ன அலைவரிசைய ஒரே இடத்துல குவித்து வைத்திருந்தா அது உணர்வற்ற நிலைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். அப்ப அந்த வாய்ப்பு உருவாக்கும் போது அதை குமிக்கப்பட்டிருக்கிற இடம் என்ன பண்ணும், அந்த உணர்வற்ற நிலை இருக்குல்ல, அது தன்னை எக்ஸ்போஸ் பண்ணும். அப்ப பார்க்குறவங்களுக்கு இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவங்களே இவரோட பின்தொடருவாங்க, இல்லை இவர்கிட்ட இருந்து ஏதாவது பெறணும்னு நினைப்பாங்க. அப்ப ஒரு தியானத்துக்குள்ள இருக்கிற எந்த மனிதனையும் உங்களை லான்ச் பண்றதுக்கு உங்க கணவரோ, உங்க தம்பியோ, உங்க அண்ணனோ, உங்க தெருக்காரனோ எவனும் தேவைப்பட மாட்டான். அந்த உணர்வற்ற நிலையே நீங்க யாருன்னு வெளிக்காட்டி விட்டுரும். புரியுதுங்களா? நீங்க கதவையும் திறக்க வேண்டாம், வாசலையும் புட வேண்டாம், யாரும் நான் என்ன மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு யாரும் விளக்குறையும் கொடுக்க வேண்டாம். அந்த உணர்வற்ற நிலை என்ன பண்ணனா, நீங்க என்ன யாரு, உங்களுக்குள்ள என்ன பருவ மாற்றம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத அது வெளிப்படுத்தி விட்டுரும். புரியுதுங்களா? அதுதான் அதோடைய செயல் வடிவம். அப்ப ஒரு ரெகுலரா இருக்கிற ஒரு மனிதன் தத்துவத்தை தாண்டி, இலக்கியத்தை தாண்டி அந்த வேற ஒரு வடிவத்துக்குள்ள தன்னுடைய உரையை நிகழ்த்துறான் அப்படின்னா அந்த உணர்வற்ற நிலை தான் அந்த உரைக்கு காரணமா இருக்கு. அப்ப பாக்குறவங்க என்னன்னா, இது என்ன வேற ஒரு ஆங்கிள் இருந்து பேசுறாரு, வேற ஒரு சோல்ல சொல்றாரு, வேற ஒரு வடிவத்துல சொல்றாரு அப்படின்னா அது அவர் சொல்லல, அந்த உணர்வற்ற நிலை அதை வெளிப்படுத்துது, அதை எக்ஸ்போஸ் பண்ணுது. புரியுதுங்களா? அதுதான் அதோடைய செயல் வடிவம், அதோடைய முழு விஷயம். நான் சொன்னதுதான், ஒரு மாங்காய் மரத்துல முழுக்க மாங்காய் காய்ச்சிருக்கு அப்படின்னா அந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாருடைய கண்ணும் எங்க இருக்கும், அந்த மரத்து மேல இருக்கும். காய்க்காத மரத்து மேல எந்த கண்ணும் அங்க இருக்காது. புரியுதுங்களா? இதுக்குதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, காய்ச்ச மரத்துல கல்லடி படும், மண்ணு உழுவும், கல் உழுவுன்னு பழமொழியெல்லாம் சொல்லிட்டு அலைவாங்க. அப்ப அது உணர்வற்ற நிலைக்கு மாறும்போது எக்ஸ்போஸ் பண்ணும். இப்ப தாம்பத்தியம் அது முடியும் போது, ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டேஜ், முடியும் போது உணர்வற்ற நிலையை நீ உணர முடியும். அப்ப உணர்வற்ற நிலையை நீ முடியும் போது அங்க அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அப்ப அந்த முடிஞ்சிருச்சு இல்ல, அதுக்கப்புறம் இந்த உணர்வற்ற நிலையை ஒருத்தன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறவன் எக்ஸ்போஸ் பண்ணுவான். மனைவியோ அவனோ எக்ஸ்போஸ், அதுதான் குழந்தையாகவோ ஏதோ ஒன்று உருவாகி வெளியில காட்டும். அப்ப என்ன இவங்களுக்கு காரணம், ஒரு குழந்தை, ஒரு அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு. எப்படிப்பா வந்துருச்சுன்னா அந்த உணர்வற்ற நிலையில தான் அங்க ஒரு குழந்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது.
அந்த உணர்வு நிலையில் ஒரு செயலை செய்ய முடியாது. நீங்கள் புரியுதுங்களா? உணர்ச்சிங்கிறதே தன்னை மறக்கிறதுன்னு பேர். புரியுதுங்களா? தியானங்கிறது அப்படியே நான் மறைஞ்சிட்டேன், கரைஞ்சிட்டேன், போயிட்டேன் அப்படின்னா அதான் உணர்வற்ற நிலைங்கிறது. அப்போ தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், தனக்கே மனம் வேலை செய்யாமல், உடல் மறந்து எல்லாம் மறந்து ஒன்று இருக்குல்ல, அப்போ அந்த செயலில் அங்கே ஒரு மாற்றம் ஏற்படும் போது அவரு தன்னை வெளிப்படுத்துறாரு. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். இப்போ இதை நிறைய பேருக்கு அணுகிறதுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் வேறையா இருக்கலாம். ஆனால் அதுக்கு நாம பொறுப்பு இல்லை. நாம விளக்கமாக இதோடைய கிளியர் செச்சில் கொடுத்துருக்குறோம். புரியுதுங்களா? இல்லறங்கிறது நீங்கள் வெறும் தாலி கட்டிட்டு பொண்டாட்டியோட இருக்கிறது மட்டும் இல்லறம் கிடையாது. ஒரு மனிதனுக்குள்ள ஒரு செயல் நடக்குங்கிறதுக்கு உதாரணம் இருக்கு. அதுக்காக அவனை ஒரு சுய இன்பம் தேடிக்கிறாங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு செயல் கிடையாது. அது ஒரு 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 பெரிய தருணம். அது வேற ஒரு வடிவம். அதை அதையெல்லாம் அந்த உணரும் பக்குவத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது தான் இதெல்லாம் உணர முடியும், தெரியவும் முடியும். உடலுக்குள்ள அந்த பருவ மாற்றம் அது நிகழணும். பருவ மாற்றமே உடலுக்குள்ள நிகழாதவங்க இதை துள்ளி கூட ஆய்வும் பண்ண முடியாது, ஆராய்ச்சியும் பண்ண முடியாது. இதை பற்றி அவங்களுக்கு ஒரு சாப்டர் கூட புரியாது. அந்த உடலுக்குள்ள அந்த மாதிரி ஒரு மாற்றம் நிகழ்ந்து அவங்களுக்குள்ள ஒரு செயல் இருந்தால் தான் இதை பற்றி புரிதல் ஏற்படுத்த முடியும். இதை பற்றி ஒரு கரெக்டாக ஒரு செயல் செய்ய முடியும். இந்த மாதிரி அந்த உணர்வற்ற நிலை என்ன, அது எப்படியாப்பட்டது அப்படிங்கிறத விளக்கமாக அவர் கூறினாரு. அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக தான் பதஞ்சலியும் வேக்கரபாதரையும் நடராஜரோட தத்துவத்தில் வச்சாங்க. அந்த உணர்வற்ற நிலையை விவாதிக்க முடியாது. அது ஒரு காட்சி. புரியுதுங்களா? ஒரு 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 2 கதாபாத்திரங்கள் இணைப்பை விவாதிக்க முடியாது, காட்சியா பார்க்கலாம். ஆனா அந்த 2 பேருக்கு இருக்கிற அந்த உணர்வு நிலையை காட்சியா பார்க்கறவங்களால கூட காட்சியா தான் பார்க்க முடியும், உணர முடியாது. ஆனா இந்த செயலை ஒருத்தர் உணர்த்துறாரு அப்படிங்கிறது என்னன்னா, உணரணும் நீ அப்படின்னு உணர்த்துறாரு நடராஜர். யாருக்கு? பதஞ்சலிக்கும் வேக்கரபாதருக்கும் உணர்த்துறாரு. இந்த செயல் வடிவத்தை அவர் கடத்துறாரு. எப்படி கடத்துறாரு? காளிக்கும் நடராஜருக்கும் நடந்த இன்சிடென்ட்டையும், இந்த அத்ரி அனுசியாங்கிறதுக்கு ஒரு செயல் வடிவத்தையும், இந்த உலகத்தில் முதல் முறையாக ஒரு பெண் ஒரு ஆண் எதற்கு தோன்றப்பட்டாங்க, ஒரு ஆண்னா என்ன, ஒரு பெண்ணுன்னா என்ன, இவங்க 2 பேருடைய இணைப்புனா என்ன, இவங்க 2 பேரும் இணைந்து இன்னொரு குழந்தைய இவங்க உருவாக்கிக்கிறாங்க, இதுக்குள்ள என்ன இருக்கு? அப்ப கீழே இருக்கிற மூலாதாரம், மேல இருக்கிற மூலாதாரங்கிறாங்க. இப்ப கீழே இருக்கிற மூலாதாரத்தை நீங்க குழந்தைக்காக பயன்படுத்துற இடமும் உங்க புருவ மத்திக்குள்ளேயும் பெரிய தொடர்பு இருக்கு. கீழே இருக்கிற நீங்க மூலாதாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிற அந்த செயலும் உங்க இதய மையத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இப்ப இந்த வடிவம்லாம் அனுபவம் பெற 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 பெறதான் அதோடைய மொத்த கனெக்ஷனையும் உங்களால உணரவையோ அது ரிலேட்டடா ஒரு வேலை செஞ்சுக்க முடியும். ஒரு குழந்தை பிறந்தோன்னே தொப்புள் கொடியை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா ஒரு ஞானத்துக்கு அந்த தொப்புள் கொடியில தான் ஒரு வேலை நடக்கும். அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய வேலை இருக்கும். அப்ப அந்த வேலை உடல்ல அந்த உறவு, ஒரு குழந்தை பிறந்தோன்னா ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கான உறவை கட் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு ஞானத்துக்கு அந்த உறவு கட்டே ஆகாது, அதை கட் பண்ணவே முடியாது. அது ஒன்று சேர்ந்து அங்கிருந்து ஒரு பெரிய வேலையா அது நடக்கும். அப்ப தொப்புள் கொடியில நடக்கப்படுற வேலை மலவாசல், சிறுநீர் வாசல், உங்களில் உணவு எடுத்துக்கிறீங்களா, ஒரு குடல் வாசல், குடல், அதுக்கு கீழே குடல் வாசல்ல கீழே ஒரு செயல் இருக்கு. இப்போ இந்த செயல்லாம் ஒரு பெரிய பருவ மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இப்போ இந்த செக்ஷன்லாம் ஒருவேளை ஒரு மனிதனுக்கு மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா, ஒரு மனிதனுக்கு இந்த இடத்துக்குள்ள வேற ஏதாவது பருவ மாற்றம் கிடைச்சிச்சுன்னா, அந்த உணர்வற்ற நிலையை அவனால் உணர முடியும், அவனால் பார்க்க முடியும். இப்போ ஒரு கணவனும் மனைவியும் ஒரு 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 வாழ்க்கையை வாழ்றாங்க, அனுபவிக்கிறாங்க. அந்த அந்த செயல், அந்த வடிவம் என்ன மாதிரின்னு முழு தத்துவமும் அவங்களுக்கு தெரியாது.
யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா? இதை உருவாக்கணவனுக்கு தெரியும்ல. இதையே ஆராய்ச்சியாக செஞ்சவன் தான் சித்தர்கள்னு சொல்றவன். இது ஆராய்ச்சியா எப்படி அவன் செஞ்சான்னா, அவனே இதை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்துட்டு அவனே மனிதனாக இருந்து அவனே மறைக்கப்பட்டுருச்சு. திருப்பி அவனே இந்த கலையை பயன்படுத்தி அந்த மரப்பை எடுத்து அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறான். அப்போ உருவாக்குனவனே மனிதன் மாதிரி வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக அவனே சோதிச்சு அதை கண்டுபிடிக்க முடியுமான்னு ஒருத்தன் ட்ரை பண்ணியிருக்கிறான். புதுசாக உருவாக்காத ஒருத்தன் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கலைங்க. உருவாக்குனவனே அது எனக்கே தெரியக்கூடாது, நானே போய் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணி அவன் கண்டுபிடிச்சான். அப்போ கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி இந்த உடலுக்குள்ளே இருக்கிற பயன்பாட்டை நல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அது சொல்லப்படலாம். இப்போ இங்கே பார்க்குற நிறைய காணொளிகள், நிறைய புத்தகங்கள்லாம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள ஒருத்தர் சொல்கிறத வார்த்தையை 4 வார்த்தையை கேட்டுக்கிட்டு அவன் உருவாகிடலாமா, அவன் ஏதாவது பண்ணிடலாமான்னு அவன் அந்த இயற்கையை, நேச்சரை விட்டுட்டு அவனே ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறான். இங்கே இவ்வளோ குருமார்களுடைய குரல் ஒலிக்கப்படுறதுக்கு மெயின் காரணமும், இவ்வளோ பெரிய குருமார்களுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு காரணம் பக்தி, அன்பு, பாசம் இதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் ஏதாவது யாராவது ஒன்று எடுத்துடலாமா அப்படிங்கிறது தான் விஷயம். புரியுதுங்களா? ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இலக்கியங்கள், ஆங்கில நாவல்கள்லாம் படிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு விஷயத்துலேருந்து, அந்த புக்குலேருந்து 4 விஷயத்தை உருவி அவன் வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு படிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் ஜோசியர் இருக்கிறாருன்னா அந்த அலைவரிசையை அப்படியே தான் மகனுக்கோ தான் பேரனுக்கோ கடத்தி கொடுத்துட்டு போவாங்க. இப்போ இன்னைக்கு கடத்துறதுலாம் கிடையாது, ஆள் கடத்துற மாதிரி படிக்கிறது. அப்போ உருவுறது, ஒரு புக்கிலேருந்து உருவுறது. புரியுதுங்களா? முன்னாடி ஒரு ஞானி என்னன்னா, உருவ உடலை கடத்தினான், தாங்கிட்ட இருக்கிற அலைவரிசையை இன்னொருத்தட்ட கடத்தி அவனையே அந்த உணர்வற்ற நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் பாருங்க, உலகம் முழுக்க பாருங்க, எந்தெந்த ஞானியோடைய புத்தகத்திலேருந்து 10 லைனை 20 லைனை உருவி அதை இவனோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதை கரெக்ட் பண்ணி அதை ஒரு தியானமாக உருவாக்கி அதுக்கு ஒரு வகுப்பை கொடுத்துட்றான். அதை ஆராய்ச்சி பண்ணுறான். இது ஒர்க் ஆகுதா, இது உடலில் எந்தெந்த இடத்துல ஒர்க் ஆகுது அப்படின்னு கொடுத்து அதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ண வாங்கன்னு ஒரு 10 மாணவர்களை வச்சு அட்டன் பண்ண வச்சுட்டு அந்த மாணவர்கள்ட்ட சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன் ரிசல்ட்டை பார்த்து அதை அடுத்தடுத்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். இப்போ ஒருத்தர்கிட்டேருந்து உருவலை, இப்போ இந்தியா ஃபுல்லாக உலகம் முழுக்க லட்சக்கணக்கான பேர் தேடி இருக்கான். அப்போ அவன் சிறு துளியை, சிறு அனுபவத்தை பார்த்துட்டு 10 புக்கு 20 புக்குன்னு எழுதி தள்ளியிருக்கான். அப்போ அவன் அங்கங்கே பேசி வச்சிருக்கிறான். அப்போ அவன்கிட்ட இருந்து ஒரு எதெல்லாம் முக்கியமான என்னென்ன செயல்லாம் எடுக்க முடியும் எடுத்து அதை மாடிஃபை, அவன்கிட்ட எடுத்த மாதிரி இல்லாமல் இவன்கிட்ட தான் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒன்று உருவுறது. உருவிட்டு அதை தன்னுடைய அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் கொஞ்சம் அதை கலந்து அதை பொது வெளியில் ஒருத்தட்ட கொடுத்து அவர் என்ன மாதிரி ஒர்க் ஆகுறாருன்னு பார்க்குறது. அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா அதை வேற வடிவத்துக்குள்ளே பண்ணுறது. நான் தான் இந்தியாவில் சொன்னேனே, யோகிராம் சுரத்குமாரில் ஆரம்பித்து இன்னும் இருக்கிற நிறைய பேர் அந்த நம்ம ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட பாதிப்பில் தான் இவங்கெல்லாம் ஞானி செட்டப்புக்கே மாறினாங்க. இப்போ இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணிட்டாருன்னா, இந்தியாவில் ஏறத்தாழ ஒரு 100-120 சாமியார்களை உருவாக்கி விட்டார். ஸ்கூல் எப்படி நடத்தணும், ஒரு சத்சங்கத்தை எப்படி பக்தி இல்லாமல் எப்படி கண்டக்ட் பண்ணணும், எப்படி ஒரு கலந்துரையாடலை எப்படி மேற்கொள்ளணும், பக்தியே இல்லாமல் வேற மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ளே இப்படி பண்ணணுங்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை அவர் தான் அமுச்சு விட்டார். அடுத்தது இதை கொஞ்சம் வேற வடிவத்தில் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் அதே நேரத்துக்குள்ள ஒரு மனிதனை பரவசத்துக்குள்ள ஆழ்த்துறதுக்கு ஓசோக்கிட்டேருந்து நிறைய விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. இதை மாதிரி திபெத்தில், சீனாவில், உலகம் முழுக்க இருக்கிற ஒரு புதையல் எடுக்க ஒருத்தன் போகிற மாதிரி ஞானத்தை தேடி ஒருத்தன் அலையிறான். இதுதான் கான்செப்ட். அதை படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் அவர் அடைந்த நிலையெல்லாம், அனுபவம்லாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. இப்போ நீ தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீ தேடுற
உனக்குள்ள ஒரு சின்ன விஷயம் கிடைக்கும். நீ இப்படியே தேடிக்கிட்டே போற. அங்க சின்ன விஷயத்துல ஒரு 10-20 ஒரு மேஜிக் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். அப்ப உன்னுடைய விஷயங்கள் கடந்து போகும்போது 50 வயசு ஆயிருச்சு. நீ தேடி வந்தது எல்லாத்தையும் பார்த்து உனக்குள்ளே சும்மா இருக்க முடியாது. ஒன்று வச்சிருக்கல்ல, அதை வச்சு 4 புத்தகம் எழுதுவ. அதை படிக்கும்போது நீ களத்துல இருக்கிறியோ இல்லையோ, அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு தூண்டும். நீ கடந்து வந்தது, நீ போனது, நீ நின்னது, அங்கே உட்கார்ந்தது. அப்போ ஒரு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த ஞானத்துக்காக 2 பேர் பேசினாங்க. அதை கேட்டு நான் அப்படியே வியர்ந்து போனேன். அப்படியே அங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஏறி அப்படியே போனேன். அங்கே ஒருத்தரை பார்த்தேன், அங்கே ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அந்த மலை உச்சிக்கு போய் பாருங்க, உங்க வாழ்க்கைக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்குன்னாரு. அப்படியே நடந்து போனேன், அந்த உச்சியை ஏற முடியல. அங்க ஒரு காலே முடியாத ஒருத்தர் அந்த உச்சியை ஏற ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவர் ஏறுறாரு. அதை பார்த்துட்டு இவரே ஏறும்போது நம்ம என்ன அப்படின்னு போகும்போது அங்க ஒரு மிராக்கல். இப்படி இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு படித்த மாணவர்கிட்ட கடத்தும் போது அவங்க வியர்ப்பா பாக்குறாங்க. கோரக் அப்படின்னு கோரக்நாத் அப்படின்னு இருக்கிறார். அவர் தான் அந்த காசியில இருக்கிறாங்கல்ல, அந்த உத்தரகாண்டுக்கு அவர் முதலமைச்சராக இருக்காருல்ல, அந்த கோரக்பூர்ல அந்த கோரக்நாத் கோயிலோட அவங்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஆட்கள். இப்ப நம்ம ஊர்ல எப்படி ட்ரஸ்ட் ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த கோரக்நாத்ங்கிற அந்த கோயிலுல இருக்கிற முக்கியமான ஒருத்தர். அந்த பகுதிக்குள்ளே ரொம்ப ஒரு இடத்துல இருக்கிறவர் அப்படியே பொலிட்டீஷியனுக்குள்ள அப்படியே எம்பி ஆகி இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு. அப்ப அந்த கோரக்நாத்ங்கிறது அந்த கோரக்கருடைய நம்ம சித்தர் கோரக்கருடைய செயல் வடிவத்திலிருந்து தான் சொல்லப்படுது. இதையும் நீங்க ஆன்லைன்ல வீடியோ இருக்கு, எல்லாரும் எடுத்து பாருங்க. இதையும் ஒரு பிரம்மாண்டமா அந்த கோரக்கரை பத்தியோ கோரக்நாதர் பத்தியோ பேசியிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதோட நிஜ சாயம் அதோட நிஜ தன்மைங்கிறது வேற. ஆனா இந்த மாதிரி மெசேஜ ஒரு மாணவன்கிட்டயோ ஒரு தியானத்தை தேடிக்கிட்டு இருக்கவனுக்கோ கொடுக்கும் போதோ பேசும்போதோ அவன் வியர்ப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு அருப்பிரசாதம் கிடைச்ச மாதிரி. ஒரு புளிப்பையே சாப்பிட்டுட்டு இருக்கவனுக்கு இனிப்பு கொடுத்தா எப்படி சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரி அவனுக்குள்ள பெரிய தூண்டுதல் இருக்கும். இத ஒரு ஸ்டைலிஷா டீச்சிங் பண்றது. கோரக்கரோடைய உட்காந்து கோரக்கரும் அவரும் கிளாஸ்மேட் மாதிரியே பேசுறது. அந்த 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 தன்மைக்குள்ள வேற வடிவத்துக்குள்ள பேசுறது. அப்ப இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வேற ஒரு தருணம் ஏற்படும். இதே மாதிரி இந்தியாவில் பேசப்பட்டிருக்கிற அந்த சப்த ரிஷிகள் 7 பேர், அந்த நவதான சித்தர்கள் அப்படின்னு சொல்ற அந்த 9 பேரா எத்தனை பேரு, அதுக்குள்ள இருக்கிறவங்க. அடுத்தது இந்த வாழை, இவங்களோட செயல் காளி. அடுத்தது அகத்தியர், போகர், இந்த மாதிரி குறிப்பிட்ட சில சித்தர்களுடைய செயல் வடிவம். இப்ப இதெல்லாம் நீங்க ஒரு வீடியோவா வேற ஒரு வடிவத்துக்குள்ளேருந்து சொல்லும் போது தேடுறவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏதோ எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஒரு சூழல் உருவாக்கும். அப்ப இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது நிறைய மக்கள் ரசிக்கிறாங்க, அதை தேடுறாங்க. அப்ப இது ஒரு தம்மையில் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி இது ரிலேட்டடாவே ஒரு கான்செப்டா உருவாக்கி இதை பேசி ஒரு வீடியோவா நம்ம ஒரு இடத்துல ஒரு வகுப்புல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேச 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 இதை தேடுறவங்களுக்கு ஒரு பெரிய ஆவலாகவும் பெரிய விஷயமாகவும் இருக்கு. அப்ப நம்மளுடைய விஷயம் வேற ஒரு நோக்கத்தை நோக்கி விரிந்துருது அப்படின்னு நிறைய குருமார்கள் பேசுறாங்க. அடிப்படையா அவர் தியானத்துல ஈசாவுல எல்லாம் அவர் தியானம் கொஞ்சம் பண்ணாரு, ஒரு விஷயம் கிடைச்சிச்சு, அவர்கிட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சு, அவர் அந்த தியான லிங்கத்தை வைக்க முற்பட்டாரு. அது எல்லாம் தாண்டி அவருடைய விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து ஒரு கதையா தொகுத்து பல நடிகர்களையும் நடிகைகளையும் பல ஆங்கர்களை வச்சு பல பத்திரிகை நண்பர்களை வச்சு இந்த மாதிரி ஒரு டிபேட் நடத்திக்கிட்டே இருந்தார். நடத்தி 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 இந்தியா ஃபுல்லா ஒரு ஃபார்மினேஷனை உருவாக்கிட்டார். இதுதான் அடிப்படை. அப்ப அதை பார்க்கிற ஒருத்தனுக்கு அது வேற ஒரு விஷயமா மாறும். அதே மாதிரி ஒரு 16 to 12 விதமான தியானத்தை செக்ஷனா பிரிக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த செக்ஷனுக்குள்ள உலகத்துல இருக்கிற 500-600 தேர்நாம்பார் தியானத்துக்காக பேசினாம்பாரு. நான் பேசுறேன், என்னுடைய காணொலியே நிறைய நல்ல விஷயத்துக்கு நிறைய பேர் அதை கேட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன்ல பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுலேருந்து உருவிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல உருவுனா என்ன, உருவலனா என்ன, புரியுதுங்களா? கிணத்துக்குள்ள எங்க ஊர்ல எல்லாம் பொதுவா ஒரு வாளி கயிறுன்னு வச்சிருவோம். அதை எவனாவது ஒருத்தன் என்னைக்காவது மாசத்துல ஒரு நாள் தூக்கிட்டு ஓடிடுவான். அதுக்காக கிணற மூட முடியாதுல்ல.
புரியுதுங்களா? அப்போ அடுத்த வாலிகீரை தான் வாங்கணும். அந்த வாலிகீரை வாங்குறதுக்குள்ள அங்கே இருக்கிற அந்த சங்கத்தில் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. இது என்ன தூக்கிட்டு போயிட்டாங்களா, ஆச்சா பூச்சா போச்சான்னு பேசிக்குவாங்க. ஆனால் அது இல்லை, பொது இடங்கள்ல ஒரு பப்ளிக்கில் ஒரு இடத்துல ஒரு பொருளை வைக்கும்போது அது களவாடப்படுறதுக்கும் அது மறைந்து போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம நவரணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். அதை விட்டுட்டு அதுக்குள்ள வேற ஒரு ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு செயலை வச்சு தான் நிறைய பேருடைய வேலைகள் இருக்கு. அங்கே நீயே இல்லாத நிலை தான் உணர்வற்ற நிலைக்கு மாறுறது. அப்போ அந்த நிலையில உன்னுடைய எக்ஸ்போஸ் நீ யாருங்கிறத கிளாரிட்டியா அது வெளிப்படும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராகுன்னா ராகுவோட தன்மையை அது வெளிப்படுத்தும், கேதுன்னா கேதோட தன்மையை வெளிப்படுத்தும், சுக்கிரன்னா சுக்கிரனோட தன்மையை வெளிப்படுத்தும், சூரியன்னா சூரியனோட தன்மையை வெளிப்படுத்தும். அதே மாதிரி ஒரு ஞானின்னா பலரோட பாதிப்பை வெளிப்படுத்தினா அவர் ஞானி கிடையாது. அவரோட விஷயத்தை வெளிப்படுத்தினாதான் அவர் ஞானி. புரியுதுங்களா? ஊர்ல பொங்கல்ல ஒரே நேரத்தில் 200 வீட்டில் பொங்கல் வைப்பாங்க. ஆனால் ஒரே மாதிரி பொங்காதுங்க, பொங்கும் தான் அது. ஆனால் அது வேற விதமா இருக்கும். ஏன்னா தண்ணி, அரிசி, வச்சிருக்கிற அடுப்போட அனல் எல்லாத்துலேயும் மாறுபடும். அதே மாதிரி தான் தியானம். நான் தியானத்தை கையாளுற விதம் வேற, நீங்க தியானத்தை கையாளுற விதம் வேற. புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப எனக்குள்ள இருந்து கிடைக்கிற அனல் வேற. நான் ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கிறேன், அது அனல் மூட்டுறேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு சூடு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உலை கொதிச்சு பொங்கி வரும். அனல் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். அதே மாதிரி தான் தியானத்துக்குள்ளேயும் இந்த அனலை வச்சு தான், உள்ள தீ மூட்டி இருக்கிறத வச்சு தான் அது செயல்படுத்த முடியும். அதுக்குள்ளேருந்து அது தெரியும் என்ன மாதிரி வடிவத்துக்குள்ளன்று. அப்ப தன்னை அவர் தனித்துவமாக தான் இங்கே உருவாக்கப்பட்ட ஞானிகள் வெளிப்படுத்துவாங்க. அதை ஏன் தனித்துவமாக வெளிப்படுத்துகிறாங்கன்னா, அந்த உணர்வற்ற நிலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க தனித்துவமாக தான் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி 9 நவ கோள்களும் ஒவ்வொன்றும் ஒன்னொன்னும் அதாவது தனித்துவம், அதோட தன்மையை தான் அது ரிலீஸ் பண்ணும், அது கக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஞானி இந்த காலகட்டத்துக்கு இந்த யுகத்தில் அவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அது வெளியாகும். இப்படி தான் இருக்கணும். அப்போ அவங்க இன்னொருத்தர் விஷயத்தை அட்மையர் பண்ண மாட்டாங்க, உருவ மாட்டாங்க. ஒரு மனிதன் இன்னொருத்தரை அட்மையர் பண்ணுவான், இன்னொரு விஷயம் செய்வான். ஒரு குருவை வணங்குவான் ஒரு சிஷியன் ஆனால் அவர்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை உருவெல்லாம் மாட்டான், அது வேற. அப்போ குருவே என்ன பண்ணுவார்னா, ஒரு சிஷியன் உருவானதுக்கப்புறம் தாங்கிட்டேருந்து துண்டிப்பார். அவனுடைய உருவாகியிருக்கான்ல தன்மை, அவன் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தணும். நாம தள்ளி நின்றுக்கணும், 10 அடின்னு தள்ளி நின்றுக்குவார். புரியுதுங்களா? அப்போ இவருடைய தன்மையை வெளிப்படுத்தினா அப்புறம் அவன் ஒருத்தன் தேவையில்லாமல் போயிடும். இப்போ அவன் களத்தில் நிற்கிறான், அவங்ககிட்டேருந்து அவன் ஒன்று உருவாக்கியிருக்கிறான். அதை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இவன் மூலியமாக ஒன்று உலகத்துக்கு கிடைக்கப்படும். அப்போ அவனை உருவாக்கி விட்டுட்டு நீ போடா, அது தானாக அது வெளிப்படுத்தும் ஒன்று அப்படிங்கிறது தான் செயல். அப்போ தியானத்தில் உயர்ந்த வடிவம் எதுன்னா, அந்த உணர்வற்ற நிலைக்கு போகும்போது நீ யாருன்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு போகிட்டே இருக்கும்போது, அப்போ பார்க்குறவங்க உன்னை சந்திக்கிறவங்கெல்லாம் அந்த உணர்வற்ற நிலைக்கு அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறதை பார்த்துட்டு வியர்ந்து ஒரு நாள் அந்த உணர்வற்ற நிலையோடைய அந்த வெளிப்பாடு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றமோ ஒரு சேஞ்சோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு வரும். இதுதான் ஒரு வகுப்புங்கிறது. வெறும் பயிற்சியா இல்லாம ஒரு நேரடியாக ஒரு ப்ரெசன்ஸில் ஒரு வேலை செய்யறதுக்கான ரீசன் என்னன்னா, அப்போ அவங்களுக்குள்ள அந்த க்ளோஸாக இருந்து அவங்கள வாட்ச் பண்ணும்போது, க்ளோஸாக இருந்து பார்க்கும்போது அந்த நிலை இவருடைய பாதிப்புல அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மனமாற்றம் அடையும். இப்ப ரொம்ப நாள் தேக்கி வைக்கப்பட்டிருக்க ஒரு பொருள் அது வெளியாரும். அது கழிவா இருக்கலாம், அது கர்மாவா இருக்கலாம், அது எதா வேணாலும் இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். பல நாள் ஒரு மருந்தே இல்லாம ஒரு நோயாளியை சரி செஞ்சான் ஒரு சித்தர்னு சொல்றான். அவன் எதை சரி செஞ்சான்னா, அந்த அலைவரிசையில அவங்கிட்ட இருந்து வெளிப்படுறத அந்த உடலுக்குள்ள எந்த இடத்துக்குள்ள அந்த பாதிப்பு இருக்கோ
அவனை கவனம் வைக்க சொல்லாம இவங்க அவன் உடலுக்குள்ள கவனம் வச்சிருந்தாங்க. வயிற்றை சுத்தி அவனுக்கு ப்ராப்ளம்னா அவன் வயிற்றுக்குள்ள இவர் கவனம் வச்சுட்டு உட்கார்ந்தார். அவன் வயிற்றுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்துகிட்டு. புரியுதுங்களா? அப்ப அந்த பகுதியை அவர் சுத்தம் செய்யறதுக்கு ஒரு வேலை செஞ்சார். புரியுதுங்களா? இது வந்து மற்றவங்களுக்கு இது எப்படிங்கிறது தெரியாது. 3 வருடமா குழந்தை அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து இறைவனா ஒரு 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 செயல் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் காத்திருந்தேன். அப்ப ஒருத்தரை வந்து எனக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சும் போது அவர் வேற தன்னையே யாருன்னு தெரியாத ஒரு அனுபவத்துல இருக்கிறாரு. அப்ப ஒரு சிம்பிளா நானும் என் மனைவியும் அவர்கிட்ட போய் நிக்கிறோம். அப்ப அவர் ஒரு வேலை என்ன வேலை பார்த்தாருன்னா, ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி வேலை தான் பார்த்தாரு. அவர் பார்த்த வேலைகள் எல்லாமே ஒரு தண்ணி ஓடும்போது அந்த தண்ணிக்கு தேக்கமா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளியில இருந்து எடுத்து போட்டாரு. தரையில இருந்து எடுத்து போட்டாருங்க. எடுத்து போட்டு நீ போ, நீ என்ன கேட்குறியோ அது கிடைச்சுன்னு போ அப்படின்ட்டாரு. அப்புறமா எனக்கு நான்லாம் தியானம் பண்ணி அனுபவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அந்த உடல்ல கருப்பையில எந்தெந்த இடத்துல எல்லாம் பாதிப்பா தேக்கமா எந்த விஷயம் இருக்கோ அதை எல்லாத்தையும் வெளியில இருந்து அவர் ஒரு குச்சியா ஒரு செயலா எடுத்து போட்டது எல்லாமே உள்ள இருந்து செயல் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அப்படிதான் செஞ்சிச்சு. ஏன்னா 100% அவரு தான் அந்த குழந்தைக்கு ஒரு அடித்தளமும் ஒரு வித்திட்டவரும் அவர் தான். அது எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அது யாரு? நம்ம பெரிய இறை தொடர்புலே இல்லாத மனைவிக்கும் தெரியும். 100% இவங்களுடைய அந்த முயற்சியும் இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா இது நடக்காது. அப்ப அவரு அதை எக்ஸ்போஸ் பண்ண விதமும் அதை செஞ்ச விதமும் ரொம்ப வேற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்ப அது வந்து நமக்கு ஒரு அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எப்படி அதை கையாண்டிருக்காருங்கிறத நமக்கு தெரியுது. அது அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கையாண்ட விதம் இதுதான் இப்படிதான் கையாண்டிருக்கிறாரு, இப்படிதான் இதை பார்த்து செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதோடைய பொருளா நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அவருடைய தனித்துவம். அதே மாதிரி இன்னொரு ஞானி வந்து அதே மாதிரி செய்ய மாட்டான், குச்சியை எடுத்து போட மாட்டான். நான் அதே மாதிரி குச்சியை எடுத்து போட மாட்டேன், நான் வேற வடிவத்துல அதை எக்ஸ்போஸ் பண்ணுவேன். அப்ப அவரை பார்த்து நான் வளர்ந்துருந்தா அவரை மாதிரியே நான் பண்ணியிருக்கணும். அந்த ரிலேட்டடா இது வந்து வராது, இது வேற வடிவத்துக்குள்ளேருந்து செயல்படும். அப்ப இதுதான் வந்து அவங்களே தானாக வளர்றதுங்கிறது. ஒரு மரம் அதே மரத்தை அந்த மரத்துலேருந்து உழுவுற விதை அந்த மரம் மாதிரி தான் இருக்கும், அந்த மரத்தோட சுவை தான் இருக்கும், ஆனா அது வேற தன்மையில இருக்கும். நீங்க உங்க பசங்கள்லாம் தாய் மாதிரி தகப்பன் மாதிரி தாத்தா மாதிரி சாயல் எல்லாம் இருந்தாலும் அவனுக்குள்ள அவன் இருப்பான். ஒரு பொண்ணுக்குள்ள அவளுக்குள்ள அவ இருப்பா. சாயல்கள் தான் இது பூசப்பட்டிருக்கும், ஆனா அந்த ஒரிஜினாலிட்டி அவனுக்குள்ளது அதுங்க இருக்கும். அப்ப அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஆகும்போது இந்த சாயமெல்லாம் அப்படியே போயிடும். மேக்கப்பை கலைச்ச உடனே போகுது இல்லை, மேக்கப்பே கலைக்காம ரொம்ப வெயில்ல போய் நின்னா அந்த சாயம் போகும், நிறம் மாறும்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப தனக்குள்ள இருக்கிற தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் போய் அவனுக்குள்ள ஒரு இண்டிபெண்ட் வெளியில வரும். அப்ப அவன் தான் தெரிவான் கண்ணுக்கு, அங்க எல்லாரும் மறைஞ்சு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்ப ஒரு ஞானிங்கிறவன் சாயம் பூசிக்க கூடாது, அவனுடைய விஷயம் வெளியில வரணும். அப்பதான் நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ அவனை தேடி போறவங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கவும் முடியும், அதை கொடுக்கவும் முடியும். அதுதான் அது ஒரு இயல்பாகவும் இயற்கையாகவே ஒரு நேச்சர்ல இருந்து ஒரு பொருள் கிடைச்சிருக்குங்கிறதுக்கு பொருள் அதுதான். புரியுதுங்களா? அது அவசியம் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தரை கவர்றதுக்கும் ஒருத்தரை வேலை செய்யறதுக்காகத்தான் இங்க எல்லா வேலையுமே நடக்கும். புரியுதுங்களா? அது ஒருத்தரை வளர்க்க முடியாது, ஒருத்தரை வளர்க்கவே முடியாது. ஒருத்தரை வேகமா வளர்க்குற மாதிரி ட்ரை பண்ணலாம், அவங்க வளருவாங்க, ஆனா அது சக்சஸ்ஃபுல்லான அது கரெக்டான வளர்ச்சியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
புரியுதுங்களா? அந்த மகாவதர் பாபாவை பற்றி நாங்கள் ஒரு குகையில் ரிஷிகேஷில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புத்தகம் எழுதி இந்தியாவில் பெரிய பெரிய விருதெல்லாம் வாங்கியிருப்பார். அவரெல்லாம் அந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி பாதிப்பில் உருவானவர் தான். அவர் பேர் கூட எனக்கு தெரியல, ஏதோ எம்கேவா கேகேவா என்ன பார்த்து அப்படியே ஒருத்தர் அவர் நான் ஏதோ ஒரு பேர். அவரும் ஒரு ஞானி. அவரும் இந்தியாவில் அவர் ஒரு பக்கம் பாப்புலர். இப்போ இவங்க நிறைய நீங்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ ஒரு பாதிப்பை அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதையும் யோகியின் சுயசரிதையும் எடுத்து பார்த்தோன்னா யோகியின் சுயசரிதை இருக்கிற புத்தகத்தில் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கும். அது புரியுதுங்களா? சமயத்தில் நீ இதை போய் அவரோட ரைட்டப்பை படிச்சுட்டேன்னா யோகி சுயசரிதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னே உனக்கு தோணிடும். அந்த பாதிப்புல எழுதி தள்ளக்கூடாது. புரியுதா? அப்ப ஞானங்கிறது இன்னொருத்தரோட பாதிப்பு வந்து அது பேர் ஞானமே கிடையாது. அங்க மனிதன் தான் இருக்கிறான். எவன் பாதிப்பும் இல்லைன்னாதப்ப அது பேர் ஞானம்னு பேரு. ஒருத்தன் பாதிப்பு இருந்தா அது பேர் ஞானம் இல்லை, அது பேர் மனிதம் தான். புரியுதா? அது 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 கிடையாது. என்னுடைய பாதிப்பே ஒருத்தனுக்கு இருந்து என்ன மாதிரியே ஒருத்தன் அந்த மிஸ்மேட்ச் மாதிரி ஒன்று பண்ணுறான்னா அது இல்லை. அது நான் ஏதோ அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன்னா என்ன மாதிரி நீ பண்ணக்கூடாதா, உனக்குள்ள ஒன்று இருக்கு, அந்த தன்மை எங்க, அதுதான் வெளிப்படணும், அதுதான் உருவாக்கப்படணும். இப்போ இங்கே நம்ம எல்லாரோடையும் உட்கார்ந்துருக்கிறது என்னன்னா, உனக்குள்ள ஒன்று இருக்குல்ல, உன்னுடைய சுயம் இருக்குல்ல, அது ஒரிஜினாலிட்டியா அது வேலை செய்யணும். என்னது வேலை செய்யக்கூடாது. அப்ப நீ உன்னை கொஞ்சம் உணர என்னை விட்டு நீ விடுபடுவ, என்னை விட்டு விலகுவ, என்னிலிருந்து அப்படியே போய் உன்னுள்ளிருந்தே நீ வேலை செய்வ. உன்னுடைய சுயமே உன்னை வந்து ஒரு குருவா ஒரு கடவுளா உன்னுடைய சுயமே உன்னை அப்படி ஒரு பிம்பமா உருவாக்கி காட்டிடும். இது கற்பனையில நிகழக்கூடாது. நானே உருவாக்கிட்டேன் அப்படின்னு வந்து கற்பனையில நிகழக்கூடாது. அதான் சொல்றேன், அந்த எக்ஸ்போஸ் வந்து உனக்கே தெரிஞ்சிடும். அது ஒரு வியர்ப்பா அது ஏற்படுத்தும் ஒன்ன. புரியுதா? இது ரொம்ப முக்கியம். அப்ப ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு பரவசம் ஏற்படக்கூடாது. பரவசம் சில நாள் தான் ஏற்படணும். புரியுதா? 60 ஆண்டுகளும் பரவசம் ஏற்பட்டா அவன் பக்தரா தான் இருப்பான், வாலிண்டரா தான் இருப்பான். ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு அம்மா போறா, சாமி ஆடிக்கிட்டே இருந்தா என்னைக்கு அவ மாரியம்மனை பாப்பா? அது சாமி ஆடினா நீங்க பரவசத்துக்குள்ள மாரியம்மன் வந்து மாரியம்மனை நீ பார்க்கவே முடியாது. உள்ள நீ ஆடுறதில்ல, அவ உள்ள வந்தா கலந்தா போனா வந்தா அது அப்படியே போயிடுவா வெளியில. ஊரே பார்த்துருக்கோம், நீ பார்க்க முடியாது. அப்ப நீ அனுபவிக்க முடியாது. அப்போ உங்களுக்கும் அவனுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்காது. புரியுதா? இப்ப அந்த பரவசத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. புரியுதா? அப்பதான் அதுதான் கிளாஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. நீங்க நம்ம தியானத்தை கிளாஸ் பண்ணுங்க, இந்த கிளாஸ் 15 நாள் பண்ணுங்க, அந்த கிளாஸ் 48 நாள் பண்ணுங்க, இந்த கிளாஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கிளாஸ் பண்ணா நீங்க போக மாட்டீங்க சாகுற வரைக்கும். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த பரவசமும் அந்த 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 தன்மைக்குள்ள உங்களுக்குள்ள ஒண்ணு கிடைச்சிருச்சு இல்ல, இது போதும், இன்னும் ஏதோ பெருசா மாறுவோம் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு அபிமானத்துக்குள்ள வந்துருவீங்க. புரியுதா? அது அது ஒருத்தருக்குள்ள அது மலரும், அது தானா மலரும். அதனால இப்ப என்ன மாதிரி ஒருத்தரை வந்து நீங்க ரெகுலரிசமா என்ன மாதிரி ஒருத்தரை வந்து நீங்க என்னுடைய பயிற்சி இருக்குல்ல, எந்த பயிற்சியுமே பார்க்காம ஒரு 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 காலகட்டம் வரைக்கும் நம்மளை வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு தியானத்துக்குள்ள அவங்க வந்து ஆழ்ந்து அப்படியே போயிட்டு இருந்தா ஒரு டயத்துல அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ளேருந்து ஒரு மலர்ச்சி ஏற்படும். அதுக்காக இந்த மந்திரம் இந்த தியானத்தை பண்ணி தான் வளர்ச்சிங்கிறதெல்லாம் அதெல்லாம் அடிஷ்னல். இது இல்லாமே நிகழும். புரியுதா? இதுதான் அதுக்குள்ள இருக்கிற ஒரு செயல் வடிவம். இப்ப நம்ம அதிகாலையில பிரபஞ்சம் அந்த அதிகாலையில தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னன்னா, அதிகாலையில தியானம் பண்ணுங்கிறதுனா நீ வந்து இயல்பா வளருவ அப்படிங்கிறதுக்கா. இந்த இயற்கை சோர்ஸ்ல இருந்து நீ இயல்பா வளரணும்.
அப்போ அந்த வளருது அப்படின்னா உன்னோட ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல, அதை அப்படியே எட்டி பார்க்கறது. நீ என் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தை பார்க்குற, என் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் சில விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட, சில விஷயத்த நீயே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் நீயே என் கையை பிடிக்காம இந்த உலகத்தை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோடைய நீதி. குரு சொல்லி கொடுத்துருக்க எல்லாத்தையும் கேட்டுக்கணும், பார்த்துக்கணும். என்றாவது ஒரு நாள் நம்மளே பார்த்தாதான் அதோடைய ரியாலிட்டியான ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அது 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 ஆப்போசிட்ல இருக்கிறத மட்டுமே ரசிச்சுட்டு போயிடக்கூடாது. நம்மளுடையதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அவங்க என்னைக்கு அவங்களுடையது அவங்களே பார்க்குறாங்களோ அப்போ அவங்க ஒரு உணர்வற்ற நிலைக்கு போயிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் அதோடைய எப்பயுமே இதுக்குள்ள இருக்கிற சூழல் தான். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஒரு இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு சொல்லலை. எல்லா இடத்துக்குள்ளேயும் வெவ்வேறு விதமாக அது கிடைக்கும் போது என்னன்னா, மக்கள் அந்த அவங்க வர்றாங்கல்ல, வந்தவங்கள ஆழ்த்தி ஒரு மாதிரி பரவசப்படுத்தி அவங்கள அப்படியே ஒரு 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 அரெஸ்ட் பண்ண மாதிரி விட்டுறது. அப்புறம் அப்படியே அவன் போதையிலேயே சுற்றி தெரியறது. அவன் வளர்றதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காம அதுக்குள்ளேயே அவன் ஆழ்ந்து கடந்து கூட ஒரு ஞானத்துக்கு அடிப்படை என்னன்னா, நிறைய சேஞ்ச் ஓவர் இருக்கு. ஒரே மாதிரி பரவசத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க. அது ஒண்ணு இருக்கு. ஒரே மாதிரியே பரவசத்திலே அப்படியே ஆழ்ந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. வெவ்வேறு விதமான அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள அது பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்தா அந்த வடிவத்துக்குள்ள இருக்கும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் தாண்டி ஆயிரக்கணக்கான பேருக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, இதோடைய நிஜம் என்னன்னா, இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு வேலை நடக்கிறது என்னன்னா, எத்தனையோ உயிர்களை அது தானா மலர்றதுக்கும் தானா தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிறதுக்காக தான் பிரபஞ்சம்னு ஒன்று தோண்டியே இருக்கு. இந்த இயற்கை, நேச்சர், காடு இதெல்லாம் எதுக்குன்னா, அவங்கவுங்க ஒரு வேலையை செஞ்சுக்கணும்னு தான் அது ஒரு விஷயம் தோண்டியிருக்கு. அது செய்யறதுக்கு இது ஒரு என்ன அது ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாங்கிறதோட ஒரு வைப்ரேஷனா இருக்கு. அப்ப அந்த வைப்ரேஷன் என்னன்னா பாக்குது. அது எப்படி பிரசன்ட் பண்ணுதுன்னா, பேசல. இப்ப கோள்கள் பேசல, ராகு பேசல, அது பாக்குது. அங்க இருந்து ஒரு விஷயம் கிடைக்குது. ஒருத்தர் சூரியன் பாக்குது, அங்கிருந்து ஒரு விஷயம் கிடைக்குது. சந்திரன் பாக்குது, அங்கிருந்து ஒண்ணு கிடைக்குது. ஒரு குரு பாக்குறாரு, அவர்கிட்ட இருந்து ஒண்ணு விஷயம் வெளிப்படுது. இப்படிதான் அதோடைய விஷயம். அப்ப பார்க்கிற போது என்னன்னா, அந்த பகுதி மாறுது. இப்ப நம்ம பகுதியெல்லாம் இவ்வளவு தாவரங்கள் அதிகமா இருக்கு. வெளிநாடுகள்ல அதோடைய சூரியன் பார்க்குற டைமிங் கம்மியா இருக்கு. அதனாலதான் கால மாற்றத்துக்கு நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள். அங்க இருக்கிற நிறங்கள், அங்க இருக்கிற தாவரங்கள், அங்க இருக்கிற நீர்கள்லாம் வேற தன்மையில இருக்கிறது காரணம் என்னன்னா, இந்த இயற்கையோட சுழற்சியில அது அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள அந்த பார்வைகள் அந்த மாதிரி இருக்கு. இப்படிதான் அதோடைய வடிவத்துக்குள்ள அது இருக்காது. அதனால இது மேக்சிமம் ஒருத்தருக்குள்ளேருந்து இப்படி நிகழப்படணுங்கிறதுக்காக தான் அது பார்த்துருக்கோம். அதோட அடிப்படையா வச்சுதான் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம்.
நன்றி.